ஒரு தீ 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 என்னிலுண்டு கொடும் தீமை அடிமை நிலைகள் கண்டு. அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டு வாக்காளர்கள் ஆவலா எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த தேதியை அறிவிச்சிட்டாங்க. வருகிற 2026 சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டுல நடக்க இருக்குது. இதுக்கு எப்படா தேர்தல் தேதி அறிவிப்பாங்கன்னு சொல்லிட்டு பல கட்சிகளும் பல புதிய வாக்காளர்கள் இருந்து அனைவரும் ஆவலா காத்திருந்த நாள் தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்காங்க. இன்று மாலை 4 மணிக்கு அனைவரும் நம்ம செய்தியில பார்த்ததுதான். வருகிற ஏப்ரல் 23 தமிழ்நாட்டு 2026 சட்டமன்ற தேர்தலோட அடுத்த 5 ஆண்டை யாரு ஆட்சி செய்ய போறாங்கன்ற வாக்கு செலுத்தக்கூடிய அந்த நாள் மிகவும் ஆவலுடன் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஏப்ரல் 23 மற்றும் வாக்குப்பதிவு எண்ணிக்கை மே மாதம் 4ஆம் தேதி அந்த நாளுக்காக தான் குறிப்பா நாம் தமிழர் கட்சி உறவுகள் அனைவரும் காத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு கூடவே சேர்ந்து கூட 4 மாநிலம், தமிழ்நாடு சேர்த்து 5, அசாம், மேற்கு வங்காளம், புதுச்சேரி, கேரளா, இதுக்கும் சேர்ந்து இந்த தேர்தல் நடைபெறுது. அதுல குறிப்பா தமிழ்நாட்டுல எப்ப வாக்கு எண்ணிக்கை தொடங்குது, வேட்புமனு தாக்கல் எப்ப அப்படின்னா மார்ச் 30, வருகிற மார்ச் 30ஆம் தேதி தொடங்கிடுது. அது கடைசி நாள் ஏப்ரல் 6ஆம் தேதி. வேட்புமனு தாக்கல் கடைசி நாள் ஏப்ரல் 6ஆம் தேதி. வேட்புமனோட பரிசீலனை ஏப்ரல் 7. வேட்புமனு தாக்கல் பண்ணியாச்சு, பரிசீலனை பண்ணுவாங்க. இது சரியான ஆவணங்கள்லாம் இருக்கா, இவங்களுக்கு ஏதாவது குற்ற பின்னணி இருக்கான்னு சொல்லிட்டு பரிசீலனை பண்ணுவாங்க. அப்பதான் நம்ம உறுதி பண்ண முடியும். அதுக்கு பிறகு வேட்புமனு திரும்ப பெறுது. வேட்புமனு கொடுத்துட்டு சில பேர்லாம் கொடுத்துட்டு திரும்ப பெற்றுருவாங்க. பல காரணங்கள் இருக்கு அதுக்கு. சில விஷயங்கள் இருக்கு. அப்புறம் நிக்க முடியாத பல அழுத்தங்கள் இருக்கு. அதன் காரணமா வேட்புமனு திரும்ப பெற்றுவாங்க. அது ஏப்ரல் 9. அப்ப ஏப்ரல் 9ஓட அனைத்தும் முடிஞ்சு, வேட்புமனு தாக்கல், திரும்ப பெறது, பரிசீலனை அனைத்தும் முடிஞ்சு அன்னையில இருந்து தீவிர பிரச்சாரம், வாக்கு சேகரிப்புல அனைத்து கட்சிகளும் இறங்கிடுவாங்க தமிழ்நாட்டுல. அதை எடுத்து மேற்கு வங்கத்துல பார்த்தோம் அப்படின்னா 23ஆம் தேதி மற்றும் 29ஆம் தேதி மேற்கு வங்காளத்துல மட்டும் 2 கட்டமா தேர்தல் நடக்குது. அங்கேயும் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை எப்பன்னா மே 4 தான். அடுத்து பாண்டிச்சேரியில ஏப்ரல் 9ஆம் தேதி வாக்கு பதிவு தொடங்குது. அதேதான் பாண்டிச்சேரியிலையும் மே 4ஆம் தேதி தான் வாக்கு எண்ணிக்கையும் நடைபெறுது. அதேதான் கேரளாலையும் அதேதான் ஏப்ரல் 9ஆம் தேதி நடக்குது. மே மாதம் 4ஆம் தேதி தான் அங்கேயும் வாக்கு எண்ணிக்கை. அசாம்லயும் அதேதான், ஏப்ரல் 9, மே மாதம் 4ஆம் தேதி. தமிழ்நாட்டுல மட்டும் கொஞ்சம் தள்ளி வருது, ஏப்ரல் 23ஆம் தேதி நடக்குது. அப்ப கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேல இருக்கு, 35 நாளைக்கு மேல இருக்கு. அப்ப நிறைய நாட்கள் இருக்கு. தமிழ்நாட்டு அனைத்து கட்சிகளும் பிரச்சாரம் செய்யறதுக்கு சரியா இருக்கும். இப்ப வரையும் தமிழ்நாட்டுல நம்மளுக்கு தெரிஞ்சதுதான் 4 முனை போட்டின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போதைக்கு இருக்கிற சூழல் படி பார்த்தா 3 முனை போட்டி தான். ஏன்னா தமிழ்நாட்டுல நாம் தமிழர் கட்சி வெளிப்படையா அறிவிச்சாச்சு, 117 ஆண்கள் 117 பெண்கள் 234 தொகுதியில் தனித்துதான் போட்டியிட போறோம் நம்ம சொல்லியாச்சு. அதை தாண்டி திமுக அவங்க ஒரு கூட்டணி, விசிகா, கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் சேர்த்து அவங்க ஒரு இந்தியான்ற கூட்டணி, அந்த கூட்டணி இருந்தது, அதுவே அவங்க தொடர்றாங்க. அவங்களும் கிட்டத்தட்ட உறுதியாச்சு. அவங்க ஏதோ பேச்சுவார்த்தை பண்ணிட்டு இருக்காங்க, கூட்டணி பேரம். அதே போல அதிமுகலையும் கிட்டத்தட்ட கூட்டணி உறுதியாயிருச்சு, பாஜக, பாமக உள்ளிட்ட கட்சிகள். ஆனா 4வதா இருக்கக்கூடிய நம்ம விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் தான் தனியா நிக்க போறாங்களா, இல்ல கூட்டணி என்டிஏ கூட்டணி அதிமுக தலைமையில கூட்டணியில் இணைய போறாங்களான்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்திலே சுத்திட்டு இருக்காங்க. தேர்தல் தேதி அறிவிச்சாச்சு, இன்ன வரையும் ஒரு சரியான நிலைப்பாட்டுல இல்லாத ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம். ஒரு வெளிப்படையான ஸ்டேட்மெண்டே சொல்ல மாட்டாங்க, நான் யாரு கூடயும் பேசலீங்க, நாங்க தனியா தான் நிக்க போறோம், இல்லைங்க நான் கூட்டணி தான் போக போறோம் அப்படின்ட்டு. என்ன பண்ண போறான்னு தெரியல. சரி, தேர்தல் அதை பத்தி நம்ம பேசலாம். தேர்தல் அப்படின்னா அது தமிழ்நாடு தேர்தல் அப்படின்னா ஒரு பரபரப்பா இருக்கும், ஒரு திருவிழா மாதிரி தான் இருக்கும். என்னன்னா திமுக அதிமுக சொல்லவே தேவையில்ல, பணம் மலைகளை கொட்டி அப்படியே இறைப்பாங்க. வாக்காளர்களை ஒரு பட்டியல அடைச்சு வச்சு காசு கொடுத்து வாக்குகளை கவரத்துக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அது எல்லாமே பண்ணுவாங்க. இருக்கிற அனைத்து கேலி கூத்துக்களும் இந்த ஒரு மாசத்துல நடக்கும். என்னென்னலாம் என்ன பெரிய வடிவேலு காமெடி, என்ன பெரிய கவுண்ட் பண்ணி காமெடின்ற போல சின்ராச தேர்தல் அறிவிச்ச 30 நாள் சின்ராச கையிலேயே பிடிக்க முடியாது. திமுக அதிமுக கையிலேயே பிடிக்க முடியாது. அப்படியே இப்பதான் அவங்களுக்கு பாசம் வரும் பாருங்க மக்கள் மீது. நீங்க தண்ணி தூக்குறதா, பெரியவங்க கிட்ட போயிட்டு நீங்க தண்ணி தூக்குறதா, அதெல்லாம் எவ்வளவு பெரிய தவறான செயல். நாங்க தூக்குறோம், நீங்க பரோட்டா சொல்றதா, நாங்க சொல்றோம். அப்படியே கண்ணு தெரியாதவங்களுக்கு அப்படியே ரோடு கிராஸ் பண்ணி வர்றதா இருக்கட்டும், ஒவ்வொரு விஷயத்திலையும் என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுவாங்க. இந்த 5000 ரூபாய் ஆண்களுக்கு பெண்களுக்கு இலவசன்றதெல்லாம் அந்த கவர்ச்சி திட்டத்தை மட்டும் தான் நம்ம பார்த்தோம். இப்ப பாருங்க, காட்டுவாங்க பாருங்க.
அப்ப தேர்தல் அப்படி வந்துட்டா பயங்கரமா இருக்கும். ஆனா இதற்கெல்லாம் மாற்றா நாம் தமிழர் கட்சி களத்துல எப்பயுமே இருப்பாங்க. தேர்தல் தேதி நீங்க அறிவிங்க, அறிவிக்காம போங்க, நடத்துங்க. நீங்க தேர்தல் நடத்தாம போங்க. நாங்க எப்பயுமே மக்கள் களத்துல இருப்போம். நாங்க வேட்பாளர் அறிவிச்சு செயல்பட நம்ம தொடங்கியாச்சு. எல்லாருக்குமே தெரியும். நாம் தமிழர் கட்சி கடந்த பிப்ரவரி 21ஆம் தேதி அண்ணன் சீமான் தலைமையில திருச்சியில் நடந்த மாற்றுத் தீர்வு மக்களின் மாநாட்டிலே மொத்த வேட்பாளர் அறிவிச்சு தேர்தல் பணி தொடங்கியாச்சு. நம்ம தொகுதியில பொதுக்கூட்டம் அப்படின்ற நிலைமையில போயிட்டு இருக்கு. அப்ப யாருக்கு பிரச்சனை? இவங்களுக்கு தான் பிரச்சனை. இந்த கூட்டணி போலாமா, வேணாமா அப்படின்ற இவங்களுக்கு தான் பிரச்சனை. அப்ப இந்த சூழல் தேர்தல் மிக விறுவிறுப்பா இந்த 2026 எந்த கட்சிக்கு எப்படியோ தெரியாது. ஆனா நாம் தமிழர் கட்சிக்கு இது ஒரு போர் தான். ஏன் அப்படின்னா மத்த கட்சிக்கெல்லாம் ஒரு தேர்தல், மத்த அதிமுகவுக்கு ஒரு தேர்தல் இது, அடுத்த தேர்தல் இது, திமுக இது அடுத்த ஒரு தேர்தல். ஆனா நாம் தமிழர் கட்சி அப்படி இல்லை. பல்லாயிரம் ஆண்டுகளாக இனம் சுமந்து வந்த வழி, அந்த ஒரு யாராவது கிடைக்க மாட்டாங்களா இந்த தமிழினத்தை அப்படின்றதுக்கான ஒரு உணர்வு தான் வந்து நாம் தமிழர் கட்சி. அப்ப 2026 தேர்தலில் மிக முக்கியமா நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கும் அப்படின்றது அனைவராலையும் பார்க்கப்படுது. தேர்தல் வந்துட்டா வந்து இது ஒரு முக்கியமான விஷயம். என்னன்னா தேர்தல் நடத்தி விதிமுறைகள் வேற அமலுக்கு வந்துடும். இன்றிலிருந்தே தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டுல தமிழ்நாடு அரசாங்கம் வந்தாச்சு. அதனால என்னென்ன மிக அனைவருக்கும் தெரிஞ்சதுதான். ஏன்னா எல்லா தேர்தலும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இந்த மிக முக்கியமா வந்து இந்த பொது சிலைகள்லாம் இருக்கும், தலைவர்கள் சிலை, அது வந்து எல்லாத்தையும் மூடிடுவாங்க. அரசாங்கத்தின் கொண்டு வந்த திட்டங்கள் அனைத்தும் வந்து எல்லாத்தையும் எடுத்துருவாங்க. அந்த விளம்பரம், சுவரொட்டி எல்லாம் பொது இடங்கள்ல சுவரொட்டி, பதாகைகள், விளம்பரம் எந்த கட்சியா இருந்தாலும் சரி எதுவுமே இருக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த பேருந்து நிலையங்கள்லாம் வந்து வச்சிருப்பாங்க. அனைத்துமே எடுத்துடணும் இந்த விளம்பர சுவரொட்டிகள்லாம். அது வந்து நீங்க நம்ம வீடு, அப்புறம் நம்ம நண்பர்கள் வீடு, சொந்தக்கார வீடு இருந்தாலே அவங்களுடைய உறுதி, அவங்களுடைய பர்மிஷன் வாங்கிட்டு தேர்தலுக்கான அந்த சுவரொட்டிய விளம்பரத்தை நம்ம ஒட்டிக்கலாம். இப்படி பல விதிமுறைகள் இருக்கு. அது எல்லாத்தையும் எடுத்து நீங்க படிங்க. ஏன்னா அவ்வளவு சொல்ல வேண்டியதில்லை, அனைவருக்கும் தெரியும். பல விதிமுறைகள் இருக்கு. இந்த பயணத்தின் போது வந்து 50,000க்கு கீழே தான் எடுத்துட்டு போகணும், நகை ஒரு அளவோட தான் எடுத்துட்டு போகணும் அப்படின்னு பல விஷயங்கள் இருக்கு. அதை அனைவரும் கடைபிடிச்சாகணும். ஏன்னா திருமணம் பண்றவங்க எல்லாம் வந்து நிறைய நகை வாங்கி அந்த மாதிரி நிறைய சிக்கல்ல மாட்டினதை நம்ம பல தேர்தலில் பார்த்துருப்போம். அதனால அதுல சரியா இருங்க. அது அனைவரும் தெரிஞ்சதுதான். சரி, இந்த 2026 தேர்தலை மக்கள் எப்படி பார்க்கணும்? என்னுடைய பார்வையில் நான் சொல்றேன். இது வரையும் கிட்டத்தட்ட சுதந்திரம் அடைஞ்சு இத்தனை வருடம் ஆயிடுச்சு, 70 வருடத்துக்கு மேல ஆயிடுச்சு. இதுவரை திமுக, அதிமுக என்று மாறி தான் வந்திருக்கு. நான் மக்கள் கிட்ட நான் கேட்கிறேன், வாக்கு செலுத்தக்கூடிய மக்கள் கிட்ட நான் கேட்கிறேன், திமுக ஆட்சியில என்ன நடந்துச்சு? கொலை நடந்துச்சு. இப்ப இந்த 5 ஆண்டுல எத்தனை கொலைகள், எத்தனை பாலியல் வன்கொடுமைகள், எத்தனை திருட்டு, எவ்வளவு பிரச்சனைகள். இன்று கூட ஒரு மாணவி பாலியல் வன்கொடுமை பாதிக்கப்பட்டிருக்காங்க. காவல் நிலைய படுகொலைகள் எத்தனை. அப்ப அதிமுகல அதே அங்கேயும் காவல் நிலைய படுகொலைகள், தூத்துக்குடி ஸ்டெர்லைட்ல சுட்டு கொண்டாங்க. அப்ப அங்கேயும் கொலை, அங்கேயும் கொலை. அப்ப மாறி 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 வாக்களிச்சு வாய்ப்பு கொடுத்துட்டோம். அப்ப அவங்க என்ன செய்யறாங்க நம்ம பார்த்தாச்சு. அப்ப 2 ஆட்சியில தவறு நடக்குது. இங்க வேலை வாய்ப்புக்கான சரியான திட்டமும் இல்ல, தற்சார்பு பொருளாதாரத்தை ஊக்குவிக்கல, இவங்க மதுவை தான் ஊக்குவிக்கிறாங்க. பால் தான் வந்து எவ்வளவு பெரிய சந்தை மதிப்பு இருக்கு. அப்ப இதெல்லாம் பேசக்கூடியது நாம் தமிழர் கட்சி. உண்மையிலேயே ஒரு மாற்றா இருக்கக்கூடிய கட்சி நாம் தமிழர் கட்சி. சரிப்பா, தமிழக வெற்றி கழகம் இருக்குது அப்படின்னா ஒப்பிட்டு பாருங்க. 15 ஆண்டுகள் அண்ணன் சீமான் அவர்கள் களத்தில் நிற்கிறாரு. ஒவ்வொரு மக்கள் பிரச்சனை நிற்கிறாரு. காவிரி நதிநீர்ல இருக்கட்டும், 2000 இந்த ஸ்டெர்லைட் பிரச்சனையா இருக்கட்டும், ஜல்லிக்கட்டு பிரச்சனையா இருக்கட்டும், 8 வழிச்சாலையா இருக்கட்டும், சிஏவா இருக்கட்டும், என்ன எத்தனை பிரச்சனைகள்லயுமே நாம் தமிழர் கட்சி களத்தில் நிக்குது. அப்போ பொதுமக்களாகிய நீங்க வந்து வாக்கு செலுத்தக்கூடியவங்க என்ன பண்ணணும்? ஒரு முறை வாய்ப்பளிச்சு பார்க்கணும். களத்துல வந்து சொன்ன கொள்கையோட தனியா தானே நிப்ப அப்படின்னு 2016 இருந்து இப்ப வரையும் வந்து நிரூபிச்சு கொண்டே வருது நாம் தமிழர் கட்சி. அப்ப மக்கள் ஒரு மாறுதல், உண்மையிலேயே ஒரு மாறுதலுக்கான தேர்தலா மாத்தணும், மாத்துவீன்ற ஒரு நம்பிக்கையோட களத்துல நாங்க செயல்பட்டுட்டே இருக்கோம். நாம் தமிழர் கட்சி எப்பயுமே மக்கள் களத்துல தான் நிற்கும். தேர்தல் தேதி மே 4ஆம் தேதி மிகப்பெரிய ஒரு மாற்றமா இருக்கும். நான் நம்பிக்கையோட வந்து இருக்கேன். நம்பிக்கையோட நான் உட்பட நாம் தமிழர் கட்சி உறவுகள் அனைவரும் இருக்கும். பொதுமக்கள் ஏமாற்றி விடாதீர்கள். ஏன்னா உண்மையிலேயே ஒரு மாற்றம் நமக்கு தேவைப்படுகிறது. 2026 படைப்போம் புதிய அரசியல் வரலாறு. தூய இந்த கேடுகெட்ட பணநாயகத்தை ஒழிச்சு நம்ம உண்மையான ஜனநாயகத்தை வெல்ல வைப்போம். மே 4ஆம் தேதி உண்மையிலே ஒரு மாற்றம் வரும் நம்பிக்கையோட இந்த காணொலி முடிக்கிறேன். அடுத்த காணொலியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.